யார் மாமா போன்ல? எல்லாம் நம்ம ஆபீஸ்ல இருந்தா. நம்ம ஆபீஸ்ல இருந்து இந்த நேரத்துலயா? ஏன் ரமேஷ் இல்ல? ரமேஷ் இல்ல. எங்க போயிட்டான்? ரமேஷ் நாம தான் சின்ன பையன் நினைச்சிட்டு இருக்கோம். அவன் எங்க போயிருக்கான் தெரியுமா? எங்க போயிட்டான்? ஸ்வேதா வீட்டு டின்னருக்கு போயிருக்கார் சார். நிஜமாவா? ஆமா. நம்பவே முடியல. முதல்ல அவனை செல்ல பிடிங்க. ஆபீஸை பார்த்துக்கிட்டானா பொறுப்பு இல்லாம சுத்திட்டு இருக்கான். பொறுப்பு ரமேஷ்க்கு இல்லாம இல்ல, நமக்கு தான் பொறுப்பு இல்ல. ரமேஷ் இந்த நேரத்துல ஸ்வேதா வீட்டுக்கு போயிருக்காருன்னா என்ன அர்த்தம்? ஸ்வேதாவை ரமேஷ்க்கு பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம். நம்ம கிட்ட வந்து அவங்க சொல்றதுக்குள்ள நம்மளே பேசி. ஓ, அப்படி போல மேட்ரு. அது சரி, ரெண்டும் சூப்பர் ஜோடி தான். கரெக்டா தான் இருக்கும். எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை. ஏன்னா ஸ்வேதா என்னோட பழைய பாஸோட போட்டான். ஆனா இந்த ப்ரொபோசலை ராஜி ஏற்றுக்கொள்ள தெரியலையே. நீங்க இந்த டாபிக் பத்தி இப்பதான் யோசிக்கிறீங்க. ஸ்வேதா முதல் தடவை வீட்டுக்கு வந்ததுல இது பாருங்க மாமா, நம்ம வீட்ல பொண்டாட்டி மாருங்க தான் நம்மளை விட பிரில்லியண்டா இருக்காங்க. ஒரு சில விஷயத்துல மட்டும். இப்ப ராஜி பரத் வைத்தியம் வந்த உள்ள விஷயத்தை சொல்லிட வேண்டியதான். ஐயோ கரண்ட் போயிடுச்சு. இதான் சான்ஸ். ஐயோ ஓகே மாமா, எனக்கு வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. தெரியுதா? போதும். கிளம்பு. பை மாமா. குட் நைட். ஏய், இது ஏன் கைடா? குட் நைட் மாமா. குட் நைட் மா. என்ஜாய் என்ஜாய். இதுக்கு தான் வீட்டுக்கு விளக்கேத்த ஒரு பொண்ணு வேணும்னு பெரியவங்க சொன்னாங்களா ஜானகி? அதுக்கு அப்படி அர்த்தம் இல்ல. ஒரு பொண்ணு ஆணுக்கு வெளிச்சமா ஒளியா இருப்பான்னு அர்த்தம். ஓகே, உனக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் பிடிக்குமா? என்ன கேள்வி இது? அவர் கரண்ட் கண்டுபிடிக்காம விட்டுருந்தாருன்னா இந்த உலகமே இருட்டா இருக்கும். பட் நம்மள மாதிரி யங் கப்பல்ஸ்க்கு இருட்டு தான் அழகு. இந்த மெழுகுவர்த்தி வெளிச்சத்துல உன் முகம் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? வானம் முழுக்க இருட்டா இருக்கும்போது அந்த நிலா மட்டும் ரம்மியமா குளிர்ச்சியா ஒரு ஒளி வீசுமே, அந்த மாதிரி உன் முகம் இருக்கு. ஏற்கனவே ஊட்டிக்குள்ளர் தாங்க முடியல. இதுல நீங்க வேற ஐஸ் வைக்காதீங்க. ஜானகி, இந்த மெழுகுவர்த்தியில ஆ? இன்னொரு வசதியும் இருக்கு. என்ன? இத எப்ப வேணாலும் அணைச்சிக்கலாம். ஐயோ ஹேய், லக்ஷ்மி, ஏற்கனவே காலையில் ஒரு தடவை கோலம் போட்டேன். இப்ப மறுபடியும் போடுற? காலையில நான் போட்ட கோலம் கடவுள் மகாலட்சுமி என் வீட்டுக்கு வரணுங்கிறதுக்காக. இப்ப நான் போடுற கோலம் எங்க வீட்டு மகாலட்சுமி என் வீட்டுக்கு வரப்போறா, அதுக்காக தான். என்ன புரியலையா? என் மருமக நிலா என் வீட்டுக்கு வரப்போறா. ஒருத்தன் புண்ணாக்கு வாங்கினானா, எதுக்குன்னு கேட்டதுக்கு அடுத்த வாரம் மாடு வாங்க போறேன்னு சொன்னானா. அந்த மாதிரி கதையால் இருக்குது. இன்னும் மாதவனுக்கு கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள மருமக வரப்போறான்னு சொல்ற? பொண்ணெல்லாம் பார்த்து எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டேன். மறுநாளே கல்யாணத்தையும் முடிச்சிருப்பேன். பொண்ணு வீட்டுல தான் 4 நட்சத்திரம்னு தள்ளி வச்சுட்டாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே மருமகளை வர சொல்றியே, எதுக்கு மாமியார் மருமக சண்டை போடுறதுக்கா? நான் எதுக்கே சண்டை போட போறேன்? இந்த காலத்துல 6 மாசம் கழிச்சு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு முன்னாடியே பொண்ணையும் பையனையும் பழக விடுறாங்களே, எதுக்கு? எனக்கு எப்படிமா தெரியும்? ஒருத்தரை ஒருத்தர் மனசு புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். அதே மாதிரி தான் நானும் என் மருமகளும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்க போறோம். லக்ஷ்மி, நீ நல்லா பேசுற. உன் மருமக கொடுத்து வச்சவ.
நான் போஸ்டரா வந்திருக்கான்னு பார்த்துட்டு வரேன். எங்க போனா இந்த தபால்காரன்? இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் காணோம். ராவு காலத்துக்கு முன்னாடி வரதா சொன்னாங்களே. தில் 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 காதில் தில் 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 கன்னத்தில் கன்னத்தில் முத்தமிட்டாள். சூப்பர்ல. எனக்கு சிம்ரனோட பெர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. கலக்கிட்டால. அவங்க பெரியவங்க ஆனால் தான் சூப்பரா நடிச்சிருந்தாங்க. எனக்கு பிடிச்ச குட்டி கிருஷ்ணா தான். சின்னவளா இருந்தாலும் எவ்வளவு சூப்பரா நடிச்சா. மாப்பிள்ள விவரமானவன் தான். அவன் ரேஞ்சுக்கு தட்டுறான் பாத்தியா? எனக்கு பிடிச்சது நந்திதா தாஸ் பர்ஃபார்மன்ஸ் தான். அந்த போட்டோகிராஃபி வாஸ் எக்ஸலண்ட். என்ன ராஜி? நாங்க எல்லாரும் படத்தை பார்த்துட்டு எங்களோட ஒப்பீனியன் சொல்லிட்டோம். நீ ஒண்ணுமே பேசாம டல்லா உட்கார்ந்து எனக்கு ஒரே தலைவலியா இருக்கு. காஃபி வேணா? ஒண்ணும் வேண்டாம். அட மணிரத்னம் படம்னா உனக்கு தான் உயிர். எல்லாரையும் கம்பல் பண்ணி கூட்டிட்டு போனேன். இப்போ ஒப்பீனியன் கேட்டா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? ஆமா, ஒரு குழந்தை தத்தெடுப்பாங்களா, அதுக்காக கல்யாணம் பண்ணிப்பாங்களா, 10 வருஷம் கழிச்சு அந்த குழந்தைகிட்ட நாங்க உன்னை பெத்தவங்க இல்லைன்னு சொல்லுவாங்க. என்ன கதையோ. இதுல என்ன தப்பு இருக்கு? கேரக்டர்ஸ்லாம் யதார்த்தமா இருக்கணும்னு அவர் அப்படி பண்ணிருப்பாரு. இது தப்பா? என்ன பெரிய யதார்த்தம்? ஒண்ணு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்க கூடாது. அப்படி வளர்க்கறதா இருந்தா நாங்க தான் உன்னை தத்தெடுத்து வளர்த்தோன்னு அந்த குழந்தைகிட்ட இன்ஃபார்ம் பண்ணக்கூடாது. நீ என் குழந்தை இல்லைன்னு அந்த குழந்தை என்னமா பண்ணுச்சு? வேற என்ன பண்ணும்? பெத்தவங்களை தேடிதான் போகும். அதான் அந்த பொண்ணு பண்ணிச்சு. எங்களுக்கு படம் பிடிச்சிருக்குப்பா. சேம் ஹியர். என்ன இருந்தாலும் அந்த குழந்தைகிட்ட போய் நீ என் பொண்ணு இல்லைன்னு சொன்னது தப்புதான். இதை பாரு ராஜி, சினிமாக்கு போறதுன்றது ஏதோ ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக. ஏதோ சினிமாக்கு போனோமா, படத்தை பார்த்தோமா, என்ஜாய் பண்ணோமா, மறந்தோமான்னு விட்டுருணும். இப்படிலாம் எமோஷன் ஆகக்கூடாது. என்னால முடியாதுங்க. அது சரி, ராமாயணம் படம் பார்த்துட்டு 4 நாள் தூங்காதவ இன்னைக்கு தூங்குன மாதிரி தான். எனிவே தூங்க வரேன். என் பர்ஸ் எங்க வச்ச? என்னங்க? எக்ஸ்கியூஸ் மீ. வந்துட்டேன். பாவம், அந்த பொண்ணோட மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். தன்னோட அப்பா அம்மா நினைச்சிட்டு இருந்தவங்க பொய் நான உடனே அந்த பிஞ்சு மனசுக்கு எல்லாமே பொய்யா தானே தெரியும். இன்னைக்கு இவங்க சொல்லாம இருந்தாலும் என்னைக்கும் எப்போ விஷயம் தெரிஞ்சதுன்னா அப்பவும் அந்த குழந்தைக்கு வருத்தமா தானே இருக்கும். அப்பா அம்மாவே சொல்லலைன்னா அந்த குழந்தைக்கு எப்படி உண்மை தெரியும்? அடாடாடாடாடாடா. சரி விடு ராஜி. என்ன விடு ராஜி. நீ என் பொண்ணு இல்லைன்னு சொன்ன உடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த பொண்ணு அவங்க அம்மாவை தேடி தானே போச்சு. அப்ப இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு வளர்த்தவங்களோட மனசு என்ன பாடுபடும்? ஐயோ நாடாது. வளர்த்தவங்களுக்கு அப்படின்னா பெத்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? இல்ல, சந்தர்ப்ப சூழ்நிலையால தாய் குழந்தையை விட்டு பிரிய வேண்டியதா போச்சு. எத்தனை வருஷம் வளர்த்தாலும் வளர்த்தவன் குழந்தையை விட்டு பிரியும் போது கஷ்டமா தான் இருக்கும். நான் ஒத்துக்கிறேம்மா. ஆனா பெத்தவளுக்கு பிள்ளைய பிரிஞ்ச நாள்லேருந்து எல்லாமே கஷ்டம் தானே. ஏய், என்ன நீ படம் பாத்தியா? படம் பார்த்த மாதிரி பேசுற. இல்லம்மா, நீங்க எல்லாம் பேசிட்டு இருந்தீங்கல்ல,
அக்கம் பக்கத்துல எல்லாம் இதான் நடக்குதுமா. அதை வச்சுதானே படம் எடுக்கிறாங்க. அதனாலதாம்மா நானே சொன்னேன். தொலைச்ச பொருள் எத்தனை வருஷம் கழிச்சு கிடைச்சாலும் அது சந்தோஷம்தான். ஆனா பொத்தி பொத்தி வச்ச பொருள் கைவிட்டு போச்சுன்னா கடைசி வரைக்கும் வருத்தம் தான். சரி ராஜி, மாதவன் கீர்த்தனா கிட்ட சொன்னது தப்புதான். ஓகேயா? வேணா மணிரத்னம் சாருக்கு ஃபோன் பண்ணி கன்னத்தில் முத்தமிட்டால் பார்ட் 2 எடுக்கும்போது மாத்தி எடுங்கன்னு சொல்றேன். போதுமா? நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேங்க. ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. குயில் தன்னோட முட்டைய அழகாக சோகத்துல பட்டுட்டு காக்காவோட கூட்டுல போட்டுட்டு போயிடும். அந்த முட்டாள் காக்காவும் உண்மை தெரியாம பாசத்தோட அழகாகுமா. முட்டை குஞ்சு பொரிச்ச உடனே தான் தெரியுமா அது குயில்னு. அதுக்கு ரெக்க முளைச்ச உடனே தன்னோட கூட்டத்துல போய் சேர்ந்துருமா. அந்த காக்கா உயிரோட இருக்கிற வரைக்கும் பறந்து போன குயிலை மறக்கவே மறக்காதுங்க. அதுதான் தாய்மை. இதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாதுங்க. அப்பா 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 அம்மா ஒண்ணுமே தெரியலப்பா. கதையிலயும் சினிமால தானேப்பா இந்த மாதிரிலாம் நடக்கும். இது கூட தெரியாது லூசுப்பா அம்மா. வைதேகி, சினிமாவிலையும் டிராமாவிலையும் மட்டும்தான் இப்படி எல்லாம் நடக்கும் பரத் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா பரத்தோட வாழ்க்கையில இதுதான் நடந்துட்டு இருக்கு. தயவு செய்து அவன்கிட்ட சொல்றாரு. வாங்க. வணக்கம் மகனே. மாமா எவ்வளவுங்க ஆச்சு? இருங்க, நான் தரேன். என் மருமகளுக்கு நான் தராம வேற யார் தருவா? எவ்வளவு ஆச்சு? 30 ரூபாமா. இந்த தேங்க்ஸ்மா. மாமா என்ன லக்ஷ்மி, மருமக பொண்ணு வந்தாச்சா? வா. இவனா என் மருமக, பேரு நீலா. நல்லா இருமா. அம்மா, காலையில இருந்து ஒரே அரிபரி தான் போங்க. ஏன் மருமக வர போறா, ஏன் மருமக வர போறான்னு ஒரே அமளி துமளி தான். என்னங்க வந்தவங்க கிட்ட போய் இதெல்லாம்? லக்ஷ்மி, உன் நல்ல மனசுக்கு ஏத்த மாதிரியே உன் மருமக லட்சுமிகரமா அழகா இருக்கா. சும்மா இருங்க, கண்ணு பற்ற போது. ஆத்தி, எவ்வளவு திஷ்டி பாரு. வாமா, கழிச்சு போயிருப்ப, காப்பி போட்டு தரேன். இவங்களுக்கு எந்த குறையும் இல்லாம நல்லா வச்சிருப்பா. ஜானகி, நம்ம 3 பேர் கூட மாத்திடுவோம். இங்க இருந்து யார் முதல்ல வீட்டுக்கு போறாங்கன்னு பார்க்கலாமா? ரெடி? 1 2 3 ஏய். ஏய், ஜானகி, நீங்க விடுற. விழுந்துற போற. ஏய். மெதுவா போடா. அவனை அனுப்புறதுக்காக தான் இந்த ஐடியாவே. யோ. ஏய், போலாம், மெதுவா போலாம்.
நம்பி வந்துட்ட, நான் செய்யறேன். யாரை கொல்லணும்? போ, அவனோட அங்க அடையாளம் போட்டோ ஏதாவது இருந்தா கொண்டு வா. இந்த பலம் சாகும்போது நன்றி கடனோட செத்தான இருக்கக்கூடாது. அதையும் தீத்துறேன்.